வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள், இந்த வாரத்தில் இருந்து அடுத்த வாரம் வரைக்குமே எந்த மாதிரியான பலனை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசியோட அதிபதியாக சொல்லப்படுற ஒரு சந்திர பகவான் கடகராசியில புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயிலம் நட்சத்திரங்களோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்குது. 12 ராசிகளில் இது 2வது சரராசி. பஞ்சபூதங்கள்ல கடகராசி நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசியா பார்க்கப்படுது. அதே மாதிரி நண்டு மாதிரியான அமைப்புல முத்து சிதறலா ஒளிரக்கூடிய நட்சத்திர அமைப்பு கூட்டமைப்பு கொண்டதான் கடகம். 12 ராசிகளிலேயே அதிகளவு ஈர்ப்பும் வசீகரமும் சக்தியும் பெற்றிருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்கள் தான். கடகராசியில பிறந்தவங்க எல்லார்கிட்டையும் மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கூடவே கடவுள் பக்தியும் அதிகம் இருக்கும். நடுத்தர உயரம் கொண்ட இவங்க சின்ன வயசுல ஒல்லியா இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பெருத்து உருண்ட அங்கமைப்பு கொண்டவங்களா இருப்பாங்க. கூர்மையான மூக்கு, உயர்ந்த நாசி, அழகான உதடு, அழகான வில் மாதிரி புருவம் அமைஞ்சிருக்கக்கூடியவங்க. பேச்சில் உறுதியும் குரல்ல தன்மை இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை நாம் ஜோதிட ரீதி அணுகிறது மூலமாக ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும். வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கடகராசி அன்பர்களுக்கு 15 நாட்களும் பொருளாதார நிலைங்கிறது திருப்திகரமாக தான் இருக்கும். எதிர்பாராத செலவுங்கிறது கொஞ்சம் ஏற்படலாம். பிள்ளைகளோட வகையில் தேவையில்லாத செலவு ஏற்பட்டு மனசை கொஞ்சம் சந்தல்படுத்துங்கிறதால கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிச்சாலும் உடனே சரியாகிடும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடுங்கிறதால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது இந்த காலத்தில் நல்லது. தந்தை மூலமாக பணவரவுக்கு வாய்ப்பு இந்த மாதங்களில் இருக்குது. அலுவலகத்தில் உங்கள் மீதான நிர்வாகத்தில் அலட்சிய போக்குங்கிறது மாறும். சக ஊழியர்கள் அனுசரணையை நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. பல வகையிலுமே முன்னேற்றங்கிறது இந்த வாரங்களில் இருக்குது. வியாபாரத்திலும் சரி வெளியிடங்களும் சரி உங்களுக்கு லாபம் திருப்திகரமாக இருக்கும். பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுற பெண்களுக்கு குடும்பத்தில் செலவு அதிகரிக்கினாலுமே கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரதாக தான் அமையும். அதே மாதிரி தினமும் வீட்டு பூஜையில தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. தொடர்ந்து நீங்க ரங்கநாத பெருமாளை வழிபட்டு வர்றது உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்களை தீர்க்கும். இது வரைக்குமே இருந்த தடை, தாமதம், எதிர்ப்பு இது எல்லாமே விலகக்கூடிய வாரமாக தான் பார்க்கப்படுது. லாபஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் குரு சஞ்சரிக்கிறதால தனம், வாக்கு, குடும்பஸ்தானம், லாபஸ்தானம் எல்லாமே நல்லா இருக்குது. அஷ்டம சனியால ஏற்பட்டிருந்த குடும்ப குழப்பம் விலகி ஒற்றுமைங்கிறது இன்னைக்கு அதிகரிக்கும். தேவைக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். பெரிய முதலீடுகளில் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பும் தொழில் தூங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. வாடிக்கையாளர்களோட நல்ல மதிப்பு பெறுவீங்க. அதே மாதிரி வார கடன் வசூலாகக்கூடிய வாய்ப்பும் பெற்றிருக்கிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கௌரவமான பதவி உயர்வும் எதிர்பார்த்த சில வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். பங்குதாரரால் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பள பாக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்குது. வீடு, நிலம், வாகனம் வாங்குறதுல ஆர்வங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். மனசளவில் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த சின்ன சின்ன குழப்பம் எல்லாமே நீங்கக்கூடிய வாரம். பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுறீங்க. பழைய சொத்துக்களோட மதிப்புங்கிறது உங்களுக்கு உயர்ந்து காணப்படும். சொத்து விற்பனையில நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளை அரவணைத்து சொல்லுங்க. உடல் அசதிங்கிறது நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு ஞாபக சக்தி கூடும். நவகிரகத்துல சந்திரன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மொத்தத்துல லாபகரமான வாரமா அமைஞ்சிருக்குது. தனாதிபதி சூரியன் லாபஸ்தானத்துல குருவோட சேர்றதால கடந்த ஒரு வருஷமா அஷ்டம சனி காலத்துல நீங்க செஞ்ச முயற்சி வீண் போயிருக்காது. கடந்த கால நெருக்கடிகள் விலகி நினைச்சதை சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கிறது ஏற்படும். பொருளாதாரத்துல சரி வாழ்க்கையில சரி திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட போகுது. அரசு உத்தியோக முயற்சி எல்லாமே நிறைவேறும். வெளிநாட்டுல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் குரு பகவான் கொடுக்குற தைரியத்திலையும் தன்னம்பிக்கையும் எதுவுமே உங்களுக்கு கவசமா இருக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க இனி விலகுவாங்க. வேலை செய்கிற இடத்துல இருந்துட்டு இருந்த பிரச்சனை இனி குறைய தொடங்கும். சகோதர சகாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வீடு, நிலம், வாகன வகையில சுப முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறீங்க. அதற்கான கடன் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தாய் மாமன், தாய் வழி உறவுகளால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கிறது விலகும். சொத்து விற்பனையில அதிக லாபம் கிடைக்கும். வீடு இல்லைன்னா அலுவலகம் தொடர்பான இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறைஞ்ச உழைப்புக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கும். தம்பதியிடையே ஒற்றுமை மேலங்கக்கூடிய வாய்ப்பும் பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த சங்கடங்கிறது நீங்கும்.
உடல்நிலையும் மனநிலையும் சீராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வளர்பிறை காலங்களில் சந்திரனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க, நல்லதே நடக்கும். தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் இனி துளிர்விடும் வாரம். லாப உருவால ஏற்பட்டிருக்கக்கூடிய முயற்சியால வெற்றி மேல வெற்றி பெறுவீங்க. கடந்த காலங்களில் பட்ட கஷ்டம் எல்லாமே இப்போது பலன் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம், வாழ்க்கையில முன்னேற்றம்னு பல புதிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. தடையா இருந்துட்டு இருந்த ஒரு சில காரியங்கள் கூட தானா நடக்கும். அரசு பணி, வெளிநாட்டு பணி, இந்த மாதிரி உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பம் நிறைவேறும். வீடு வாகனம் சேரக்கூடிய வாய்ப்பும், பழைய வழக்குகளில் சுமூக தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூடவே எதிரிகளோட பயங்கிறது நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் நிலவு போகுது. பணம்னு சொல்லக்கூடிய தனம், சமூக அங்கீகாரம், இது எல்லாமே கிடைக்கும். மொத்தத்துல ராஜ மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாராள பண வரவால கடன் பிரச்சனைங்கிறது குறைய ஆரம்பிக்கும். பங்கு சந்தை, ரேஸ், லாட்ரி, இந்த மாதிரி அதிர்ஷ்டம் தொடர்பான செயல்கள்ல ஆர்வம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். தம்பதிகளோட இருந்துட்டு இருந்த விரிசல்ங்கிறது இனி வரக்கூடிய வாரங்களில் நீங்கும். அலுவலகத்தில் உழைப்புக்கேற்ற உயர்வு பெறுவீங்க. சிலருக்கு புதுசாக பணி வாய்ப்பு கைகூடி கூட வர வாய்ப்பும். பிறரோட தனிப்பட்ட விஷயங்களை மட்டும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. குடும்ப உறவுகளோட தேவையில்லாத தர்க்கம், வாதங்களை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் புனித நீராடி குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர்றது சிறப்பை ஏற்படுத்தி தரும். கூடுதலாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் தான். பகைவர்கள் உங்கள் செயலுக்கு முட்டுக்கட்டை போட இருப்பாங்க. ஆனாலும் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் மனம் தளர மாட்டீங்க. ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிச்சு செலவு செய்கிறது நல்லது. வீண் செலவுன்னு தெரிஞ்சால் பண நஷ்டத்தை நீங்கள் எதிர்கொள்ளாமல் இருக்கிறது தான் நல்லது. வாரத்தோட முற்பகுதியில் ஏற்படக்கூடிய தனவரவு, வாரத்தோட பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய செலவு சரிசமமாக இருக்கிறதால அதுக்குன்னு நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கொள்றதா நல்லது. பெண்களாக இருக்கிறவங்க எதிர்கால தேவைக்காக ஒரு சின்ன தொகையாவது நீங்கள் சேமித்து வச்சுட்டு வர்றது நல்லது. கேது, புதன், குரு, சூரியன், இவங்க எல்லாமே உங்களுக்கு நன்மையை வாரி வழங்கக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சந்திர மௌலீஸ்வரரை வழிபட்டு வந்தீங்கன்னா சங்கடம் விலகும். 3ஆம் இட கேது உங்கள் முயற்சியில் வெற்றியாகி தருவராக வந்திருக்கிறாங்க. சொத்து விவகாரம் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும். அஷ்டம ஸ்தானத்தில் ஆயுள் காரகம் சஞ்சரிக்கிறதால உடல்நிலையில் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். பூசம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு, சூரியனால தீராத பிரச்சனைங்கிறது முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடி நீங்கும். உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த புகார் இனி பழிக்காம போகும். வழக்கு மொத்தத்தில் உங்களுக்கு சாதகமாக மாறும். தைரியமாக செயல்படுங்க. எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறும். பண வரவும் அதிகரிக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். தொழிலுக்காக நீங்கள் எதிர்பார்த்த அனுமதிங்கிறது கிடைக்கும். உடல்நிலையில் கவனம் செலுத்துறதோட இயந்திர பணி மாதிரியான விஷயங்களில் நீங்கள் நிதான போக்க கடைபிடிக்கிறது அவசியம். அதே மாதிரி இந்த கடகராசி சேர்ந்த நண்பர்கள் இந்த வாரங்களில் பல விதங்களில் அதிர்ஷ்டத்தை தேடி வரக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. உங்கள் தொழில், வியாபாரம், மற்ற விஷயங்கள்லையுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கங்களால் அடைய முடியும். சிறப்பான முறையில் எந்த வேலையாக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியும். வியாபாரம் நல்ல லாபமும் எதிர்பார்க்க வகையில் தான் இருக்குது. அரசு தொடர்பான வேலை சிறப்பாக முடிக்க முடியும். உங்களுடைய சிறப்பான செயல்பாடு செல்வாக்கு அதிகரிக்க வகையில் தான் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானம் உயரத்துக்கு சாதகமான காலமாக அமைஞ்சிருக்குது. குடும்பத்தினரோட இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி மௌல ராஜயோகம், சுக்கிரன் ஆட்சியால் பொன்பொருள் குவிய இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெற்றிருக்கிறீங்க. புத்தி கூர்மையும் அறிவாற்றலோட எந்த செயலும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வசந்த மாதமாகவும் வசந்த வாரமாகவும் தான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்குமே நீங்கள் அடைஞ்ச கஷ்டம் எல்லாமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இனி இல்லாமல் செஞ்சிருவார். தொழில், வியாபாரம், வேலையில் இருந்துட்டு இருந்த நெருக்கடிங்கிறது விளக்கும். ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கூட வெற்றியாகும். வருவாய் அதிகரிக்கும். தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே அதிகரித்து தான் காணப்படுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுடைய கனவு நனவாகும். திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரணமையும். உங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் இனி பொண்ணாக போகுதுன்னு சொல்லலாம். இருந்தாலுமே அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறதால உடல் நிலையில மட்டும் கவனம் செலுத்திட்டு வரதா நல்லது. தன குடும்பாதிபதி லாபஸ்தான குருவோடு இணைஞ்சிருக்கிறதால குடும்ப பிரச்சனைங்கிறது கொஞ்சம் வரைய ஆரம்பிக்கும். வாழ்க்கைத்தனை உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த வாரங்களில் யோகமான வாரமாக தான் அமைஞ்சிருக்குது. பொன்பொருள் சேரும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். புதிய வீட்டுக்கு குடியேறக்கூடிய வாய்ப்பும். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த வாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுடைய எண்ணம் நிறைவேறும். பணியாளர்களுடைய நிலையம் உயர்ந்து காணப்படும். மாணவர்களாக இருக்கிறவங்க மேற்படிப்பு என்ன நிறைவேறும். நீங்கள் நினைச்ச கல்லூரி, பள்ளிகளில் சேரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் நந்தீஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டு வர்றதும், சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர்றதும் நல்லது. கூடவே அபிராமி அம்மனையும் வழிபட்டு வாங்க. வாழ்வில் இருக்கக்கூடிய தடை எல்லாமே விலகி நன்மை வந்து சேரும்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.